Hello viewers, I am Maitli. In 11th Maths, Combinatorics and Mathematical Induction Exercise 4.3 ஓட 14th sum நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Question பாருங்க. There are 5 teachers and 20 students. மொத்தமா பாத்தீங்கன்னா 5 teachers and 20 students. Out of them, a committee of 2 teachers and 3 students are to be selected. இப்போ டோட்டலா எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா டோட்டல் டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு குரூப் இருக்கு. டோட்டல் கீழே எழுதிக்கலாம். டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 5 டீச்சர்ஸ் இருக்காங்களாம், 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களாம். அதில் எத்தனை பேர் செலக்ட் பண்ணா செலெக்ஷன் வந்து 2 டீச்சர்ஸ் செலக்ட் பண்ண போகிறாங்க, 3 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ண போகிறாங்க. இதுலேருந்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் வேஸ் இன் விச் திஸ் கேன் பி டன். ஃபர்தர் ஃபைண்ட் இன் ஹவு மெனி ஆஃப் தீஸ் கமிட்டிஸ், எத்தனை வேஸில் வந்து இது நம்ம செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டீச்சர்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸையும் டோட்டலாக எத்தனை வேஸில் நம்ம செலக்ட் பண்ண முடியும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் வேஸ் இன் விச் தே கேன் பி செலக்டட்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 2 செலக்ட் பண்ண போகிறோம். அப்போ 5C2 இன்ட்டு 20C3. இப்போ 5 into 4 ஆகிடும், 2 ஃபேக்டோரியல்னால 2 into 1 into 20 into 19 into 18 by 3 into 2 into 1. 2 2s are 4, 6 are 18. இது பார்த்தீங்கன்னா 10 ஆகிடும். இங்கே இது மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். ஸோ 19 into 2 கேன்சல் பண்ணணும். 2 3s are 6. ஸோ 19 into 3 மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 9 3s are 27, 3 1s are 3, 4 5. ஸோ 57 into 2 பண்ணிக்கிறேன் நான். into 2ன்றது இதுக்காக. ஸோ 7 2s are 14, 5 2s are 10, 11. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 1 4, இங்கே ஒரு 10 ஒரு 0 வரும், அப்புறம் இங்கே ஒரு 0 வரும். இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் பார்த்தீங்கன்னா 11400 வேஸ்ன்னு வருது. இப்போ அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட் சப் டிவிஷன் பார்த்தோன்னா அ பர்டிகுலர் டீச்சர் இஸ் இன்க்ளூடட். ஒரு பர்டிகுலர் டீச்சரை நான் கண்டிப்பாக செலக்ட் பண்ணியே ஆகணும், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், நான் அவங்கள செலக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டீச்சரை நம்ம ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ணிவிடுவோம். அப்போது அந்த செலெக்ஷனுக்குள்ளே நம்ம அந்த டீச்சரை வைக்க வேணாம். ஏன்னா இப்போ நான் இவங்களை செலக்ட் பண்ணிடுறேன் அப்படின்றது, நான் ஒரு கரஸ்பாண்டண்ட்டாக இருக்கேன், நான் செலக்ட் பண்ணிடணும் அந்த டீச்சருன்னா அந்த குரூப்புக்குள்ளே வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். அவங்கள நான் எடுத்துப்பேன், அவங்க வேணுன்ற டீச்சரை நான் எடுத்துருவேன் அந்த குரூப்லேருந்து. அப்போ பார்த்தோன்னா எனக்கு டோட்டல் டீச்சர்லேருந்து ஒன்று கம்மியாயிடும். ஏன்னா நான் அவங்கள செலக்ட் பண்ணி முன்னாடியே வச்சுட்டேன். இப்போ பேலன்ஸ் இருக்க டீச்சர்லேருந்து மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும் இல்லையா. அப்போது ஒரு டீச்சரை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ பர்டிகுலர் டீச்சர் நம்ம இன்க்ளூட் பண்ணணும் போது நம்ம அந்த டீச்சரை நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். அப்போ என்ன ஆகிடும்னா டோட்டல்லேருந்தே அந்த ஒன்று கம்மியாயிடும். ஸோ இப்போ டோட்டல் என்ன ஆகிடும்னா டோட்டல் வந்து டீச்சர் வந்து 4ன்னு ஆகிடும். ஸோ நம்பர் ஆஃப் டீச்சர் இப்போ எவ்வளோ இருக்கும், 4 டீச்சர்லேருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 டீச்சரை செலக்ட் பண்ணுவானா கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு டீச்சரை ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டோம், அந்த டீச்சர் கண்டிப்பாக வேணுன்றதுனால செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ பேலன்ஸ் இருக்க ஒரு டீச்சர் தான் இந்த 4லேருந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் டீச்சர், ஒரு டீச்சரை நம்ம 2 டீச்சர் தான் டோட்டலாகவே செலக்ட் பண்ணணும். நான் ஏற்கனவே ஒருத்தரை செலக்ட் பண்ணிட்டேன், இப்போ பேலன்ஸ் ஒருத்தரை மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். எதுலேருந்துன்னா இப்போ 4 பேர் தான் இருக்காங்க. ஸோ டோட்டல் டீச்சர் 4, செலெக்ஷன் வந்து 1. அப்படி பார்த்தீங்கன்னா 4C1 இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 4C1. பட் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் தான் ஒரு நேரத்துலையும் செலக்ட் பண்ணுறோம். அதனால் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம 20C3ஆகவே இருக்கும். இப்போ 20C3க்கு ஏற்கனவே நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கோம். 1140 இருக்குது. இப்போ 1140 இன்ட்டு 4, இது வந்து 4ன்னு வரும், இன்ட்டு 1140. இதை மட்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் போதும். 4 4s are 16, 4 1s are 4 5, 4 1s are 4. ஸோ 4560 வேஸில் இருக்குது. ஸோ ஒரே ஒரு டீச்சர் மட்டும் நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு டீச்சரை மட்டும் கண்டிப்பாக இன்க்ளூடட் இருக்கணும்னா
இது வந்து 4560 வேஸில் நம்ம செலக்ட் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். a particular student is excluded. இப்போ பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது அந்த குரூப்பில், அந்த பொண்ணு ரொம்ப வாலாக இருக்கா, அவள் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன்னா நான் அந்த குரூப்பில் அந்த பொண்ணை வச்சிருக்க மாட்டேன். நான் வந்து நம்ம டோட்டல்லேருந்து என்ன பண்ணுவோம், அந்த குரூப்பை விட்டே அந்த பொண்ணை வெளியே அனுப்பிச்சிடுவோம். ஸோ வெளியே அனுப்பிச்சுன்னா இப்போ என்ன ஆகிடும்னா டோட்டல்லேருந்து ஒரு பொண்ணு கண்டிப்பாக நம்மளுக்கு குறையும். ஸோ ஒரு பொண்ணு குறைஞ்சிடும். நம்ம செலக்ட் பண்ண போகிறது அதே 3 ஸ்டூடெண்ட்டை தான் செலக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இப்போ செலெக்ஷன்றது 3 பேரை தான் செலக்ட் பண்ணி ஆகணும். நம்மளுக்கு அந்த பொண்ணு வேண்டாம், அதனால் அந்த பொண்ணை வெளியில் அனுப்பிச்சிட்டோம். பேலன்ஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டல்லேருந்து செலக்ட் பண்ணி. இப்போ இன்க்ளூடட்னா நீங்கள் நல்லா கவனிக்கணும். இன்க்ளூடட்னா அந்த இது இன்க்ளூட் ஆனதுனால டோட்டல்லையும் ஒன்று குறையும், பர்சன்லையும் ஒன்று குறையுது பாருங்கள். அதுவே வந்து எக்ஸ்க்ளூட் ஆகிட்டாங்க, வெளியில் அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா தேவையில்லை அப்படின்னும் போது டோட்டல்லேருந்தும் ஒன்று குறையும், ஆனால் செலெக்ஷன்லேருந்து குறையவே குறையாது. இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்க்ளூடடில் டோட்டல்லேருந்தும் குறையும், செலெக்ஷன்லேருந்தும் ஒன்று குறையும். ஏன்னா அவங்கள நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோன்றதுனால. எக்ஸ்க்ளூடடில் டோட்டல்லேருந்து குறையும், ஆனால் செலெக்ஷன்லேருந்து குறையாது. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம் இந்த சம்ம. a particular student is excluded. ஸ்டூடெண்ட் எக்ஸ்க்ளூடட்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ டோட்டல்லேருந்து அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை வெளியே அனுப்பிச்சிடலாம். ஸோ டோட்டல் என்ன ஆகிடும்னா ஸ்டூடெண்ட்டோட டோட்டல் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுக்கு 19 ஆகிடும். இதுலேருந்து செலெக்ஷன் எத்தனை பண்ணணும் நம்ம, ஆஸ் யூஷுவல் அதே 3 பேரை தான் செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ டீச்சரை பொறுத்த வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். 5C2 தான் இருக்கும். 5C2ன்றது 5 2s are 10 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 5 2s are 10ன்னு வருது. 5C இதனால நீங்கள் வேணால் எழுதிக்கோங்க. 5C2 இன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 19C3 வரும். 19C3ன்றது 5C2க்கு நம்மளுக்கு 10 வருது, இன்ட்டு 19 வந்து 19C3 வந்து 19 இன்ட்டு 18 இன்ட்டு 17 by 3 ஃபேக்டோரியல். 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. 3 2s are 6, 6 3s are 18. ஸோ இப்போ 19 இன்ட்டு 17 நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 19 இன்ட்டு 17 வந்து 63. ஸோ 3 இங்கே 6, 7 1s are 7. இப்போ 13 ஆகிடும். இங்கே 7 19. ஸோ 3 2 3 3 2 3 வருது. இன்ட்டு மறுபடியும் ஒரு 3 இருக்குது. ஸோ இன்ட்டு 3 பண்ணோம்னா 3 3s are 9, 6 9 வருது. ஒரு 0 வேஸில் நம்ம செலெக்ஷன் பண்ணுவோம். இப்போது செகண்ட் ஒன்னோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9690 வேஸில் செலெக்ஷன் நடக்கும். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.